ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளும் சேர்த்து எடுத்த வீடியோவை தான் நான் வந்து காட்டியிருக்கேன். சாட்டர்டே வந்து ஆஃப்டர்நூன் 1:00 ஆகிடுச்சு. 1 hour மீட்டிங்னு சொல்லி கூப்பிட்டுட்டு 1:00 வரைக்கும் அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஸோ ஈவினிங் வந்தோன்னே நல்லா கொஞ்சம் தூங்கிட்டு ஈவினிங் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு நெயில் கட் பண்ணி நெயிலெலாம் ஷேவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ செல்ஃப் கேரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையே நம்ம வந்து மறந்துடுறோம். அப்படியே வீட்டு வேலை, ஆஃபீஸ் வேலை, அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பொறுமையான ஒரு டைம். ஏன்னா இந்த சாட்டர்டே என் ஹஸ்பண்ட்க்கு ஒர்க்கிங். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படியே ஷேட்டர் ஆகி கிடந்தது டைனிங் டேபிளில். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கலாம். அப்புறம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டதெல்லாம் அப்படி அப்படியே கிடந்தது. எல்லாத்தையுமே எடுத்து டீக்ளட்டர் பண்ணி வச்சுட்டு டின்னர் வந்து வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் நான் சும்மா இல்லாமல் ஜொமேட்டோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருந்தேன். அதில் வந்து வசாரியில் வந்து 100 நோம்பு கஞ்சி கொடுக்குறேன், மட்டன் நோம்பு கஞ்சின்னு போட்டாங்க. 100 அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணால் குட்டி குட்டி பாட்டிலில் வந்துச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் குடித்தோம். அப்புறம் நைட்டு எல்லா பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு போய் வந்து படுத்தாச்சு. அடுத்த நாள் காலைல எந்திரிச்ச உடனே பெட்லேருந்தே இன்ஸ்டாமார்ட்டில் வந்து சிக்கன் எல்லாம் தேவையானதெல்லாம் ஆர்டர் போட்டேன். 8 மணிக்கு இன்ஸ்டாமார்ட் வந்து அவங்க பெல் அடிக்கும் போது தான் எந்திரிச்சேனே. ஸோ எந்திரிச்சு வந்து அதெல்லாம் எடுத்து காலையிலே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் சிக்கன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னனால, சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து நமக்கு டீ போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எது எப்படி போனாலும் மார்னிங் வந்து டீயோடு தான் ஸ்டார்ட் ஆகணும். அந்த டீ குடித்தா தான் அடுத்த வேலை என்ன செய்கிறது அப்படின்ற அந்த இதுவே வரும். காஃபிலாம் பிடிக்குங்க, காஃபி பிடிக்கும். ஆனால் வந்து டீ தான் வந்து ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் டீ போட்டு வச்சுட்டு சைட் பை சைட் நான் வந்து அந்த சிக்கனை வந்து கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கவரை வந்து அப்படியே போட்டால் அவ்வளோ ஒரு ஸ்மெல் அடிக்கும். அதனால் அதெல்லாம் நல்லா நீட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் டஸ்ட்பின்குள்ளே வந்து போட்டேன். சைட் பை சைடு வந்து டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ டீ எடுத்து குடிக்க வந்து போயாச்சு. அந்த டீ குடிக்கிற டைம் வந்து அப்படியே டிவி பார்த்துட்டு ஃபோன் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக போய் ரிலாக்ஸாக உட்காந்து குடிக்கணும். எனக்கு வந்து எப்போதுமே கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டே டீ குடிக்கிறது வந்து நின்றுக்கிட்டே குடிக்கிறதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது. டீ குடிக்கணுன்னாலே அது போய் உட்காந்துக்கணும் அப்படின்னு நினப்பேன். ஸோ அப்படியே அந்த சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் வந்து போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து ரொம்பலாம் பிளான் பண்ணலை. ரைஸ் வச்சு சிக்கனில் வந்து கிரேவி பண்ணிவிட்டு தயிர் அதோட வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். எங்கள் 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தயிரில் வந்து தயிர் சாதத்துக்கு சிக்கன் கிரேவியை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த காம்பினேஷன் வந்து போன தடவை ஒரு 2 நாள் முன்னாடி வீடியோ வந்து காமிச்சிருப்பேன். நான் வந்து சப்பாத்தி வித் சிக்கன் கிரேவின்னு. அன்றைக்கே என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டாங்க. ஸோ அதனால் அந்த காம்பினேஷனை இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு. ஸோ அப்படியே போய் டிவி பார்த்துட்டே டீ குடிச்சிட்டு இருக்கும்போதே அவர் வந்து எனக்கு வயிறு வந்து ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது, சூடாயிடுச்சு அப்படின்ட்டு சொன்னதுனால வந்து குக்கும்பரை வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி பிரேக்ஃபாஸ்ட்டு வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குக்கும்பரில் வந்து தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி அதில் தயிர் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்தேன். அது கொடுத்தோன்னே இம்மீடியட்டாக நல்லா ரிலீஃபாக இருந்தது. ஏன்னா வந்து குக்கும்பர் வந்து நல்ல குளிர்ச்சி. ஸோ குக்கும்பர் வந்து கிடச்சா கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க. அதில் அந்த பொடியெல்லாம் போட்டு சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அதில் அதோட பர்பஸே அதை வந்து சால்வ் பண்ணாது. நம்ம வந்து குளிர்ச்சிக்காக குக்கும்பர் வந்து சாப்பிட்றோம். ஸோ அதை வந்து இந்த சம்மரில் வந்து கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து சிக்கன் கிரேவி வைக்கிறதுக்கான வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் வந்து எங்கள் பாட்டி எப்படி வந்து சிக்கன் கிரேவி செய்வாங்களோ அந்த ஸ்டைலில் தான் வந்து செய்வேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். எங்கள் பாட்டி வந்து சின்ன வெங்காயம் தான் வச்சு செய்வாங்க. பட் எனக்கு அதெல்லாம் உரிக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை. ஸோ ஒரு நல்ல பெரிய பெரிய வெங்காயமாக எடுத்து அதை வந்து ரேண்டமாக தான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். அது கூட வந்து மிளகு வந்து சேர்த்துக்கிறேன். மிளகு வந்து தீந்துருச்சு. ஸோ அதுவும் இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த மிளகெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்ருந்தேன். அதை தான் காமிச்சிருக்கேன். ஸோ அது கூட மிளகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு ரொம்ப கம்மியாக தான் நான் சேர்ப்பேன். ஏன்னா வந்து நான் கடைசியாக சோம்பு தூளும் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா அந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கணும். ஏன்னா அப்போ தான் எவ்வளோக்கு எவ்வளோ இதை நம்ம வந்து வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருந்தேன். அதுவும் ஒரே ஒரு தக்காளியும் தான். தக்காளி வந்து ரொம்ப போடக்கூடாது, டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும்னு சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி வந்து அரை தக்காளி தான் போடுவாங்க. பட் நான் வந்து அது அரை தக்காளியை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா எப்போதும் வேஸ்ட் ஆகும். அதனால் அப்படியே விட்டுருவேன். ஸோ இப்போ வந்து எண்ணெய் எப்போதுமே வந்து கோல்டு வின்னர் ஆயில், அதுக்கப்புறமா வந்து இது
நம்ம சாதாரண நல்லெண்ணெய் 2மே தான் யூஸ் பண்ணுவேன். போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி போட்டுட்டு நம்ம இப்போ வதக்கி அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் வந்து அது கூட சேர்த்துக்கணும். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நம்ம ஒன்றாவே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து பின்னாடி வந்து ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடுவோம். அதனால் இப்போ ஒவ்வொன்றும் வந்து தனித்தனியாக இதை மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஸோ நான் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அப்படியே சிக்கனையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணி வந்து மூடி வச்சுருவேன். இது கூட வந்து என்ன பொடியெல்லாம் ஆட் பண்ணுவேன் அப்படின்னா, மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுவேன். ஏன்னா கரம் மசாலா வந்து எனக்கு அந்த டேஸ்ட்டை மாற்றிடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சோம்புத்தூள் வந்து ஆட் பண்ணுவேன். அது வந்து முன்னாடி ஆட் பண்ண மாட்டேன். பட் இப்போ ஆட் பண்ணி பழகுனனால அந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிருந்துச்சி. ஸோ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தா ரெடி ஆயிரும். கடைசியாக கொஞ்சம் பெப்பர் போட்டு எடுத்துக்குவேன். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுட்டு தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுக்காக வந்து நான் போயிட்டேன். எனக்கு வந்து ஹேர் ஆயிலிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு ஒரு நாள் எண்ணெய் வைக்கலனாலுமே வந்து தலைவலி வந்துடும்ன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுங்கள். சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் தலை குளிக்கும் போது மட்டும்தான் எண்ணெய் வைப்பேன், எண்ணெய் வச்சுட்டு அப்படியே போய்ட்டு தலைக்கு குளிச்சுட்டு வந்துடுவேன், மற்ற நாள்லாம் நான் ஆயிலே பண்ண மாட்டேன்ட்டு. பட் சின்ன வயசுலேருந்து பழகுனனாலையா என்னென்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து எண்ணெய் வைக்கலை அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங் டெஃபினட்டாக தலைவலி தான். ஸோ நான் வந்து காலையில் எந்திச்சோடனே குளிக்கிறேனோ இல்லையோ, எந்திச்சோன்னே கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயிலிங் வந்து பண்ணிடுவேன். என்னோடது வந்து நார்மலான அந்த மரச்செக்கு எண்ணெய், நம்ம வயல்லேருந்து எடுக்கிற அந்த எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. ஸோ பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு காலையில் இன்ஸ்டாமார்ட்டில் சிக்கன் ஆர்டர் பண்ணும்போதே நமக்கு தான் சாப்பிட்டோன்னே ஏதாவது ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுன்னு அதையும் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் உட்காந்து சாப்பிட்டோம். அப்புறம் ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இந்த கிச்சனில் தான் சாமி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே உள்ள ஷெல்ஃப் பார்த்திங்களா எவ்வளோ கேவலமாக இருந்துச்சுன்னு, சாமி திங்ஸ் தான் வச்சுருக்கேன். அதை வந்து க்ளீன் பண்ணலான்னு எடுத்தேன். இந்த 2 பாக்ஸ் சும்மா தான் இருக்குது. எல்லாத்தையும் அந்த பாக்ஸில் போட்டு அடைச்சிடணும்னு முடிவு பண்ணேன். ஸோ எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் சோப்பு வச்சு தொடச்சி எல்லாம் எடுத்து 2 பாக்ஸில் வேறு மாதிரி திரி அதெல்லாம் ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டேன். இந்த சாமி கயிறெல்லாம் வாங்கி அப்படியே இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இந்த நிர்மல் சந்தன், அது வந்து யூடியூப்பில் தான் நிறையா பேர் அதை யூஸ் பண்ணுற நல்லாயிருக்கு, அந்த சாம்பிராணின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அந்த தூப் ஸ்டிக்ஸை அதெல்லாம் வாங்கினேன். அப்புறம் ஒரு விளக்கு, அது வந்து யாரோ வந்து கொடுத்துருந்தாங்க, கிஃப்டாக கொடுத்தாங்க. அதை நான் இன்ன வரைக்கும் அதை வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து பத்திரமா சரி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 2 பாக்ஸை ஓப்பன் பண்ணால் எல்லா திங்ஸும் கிடச்சிரும் அப்படின்றதுக்காக இது மாதிரி வச்சுப்போம். ஏன்னா அந்த செல்ஃபில் தனித்தனியாக வச்சா ஒன்று எடுக்கும்போது ஒன்று விழுகுது, அது அப்படியே பார்க்குறதுக்கே கசமுசான்னு ஆகிடுது. இது கூட இந்த ரீஃபில் பண்ணுறதுக்காக ஒரு எண்ணெய் இது வச்சுருந்தேன், அதுவும். அப்புறம் இந்த லூஸில் இருக்கும்ல அந்த கோன் மாதிரி இருக்க அந்த ஊதுபத்தி, அதையும் வந்து அதுக்குள்ளேயே வச்சு எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு மூலையில் வச்சா இவ்வளோ திங்ஸ் அடங்கின இந்த பாக்ஸு ஒரு குட்டியோண்டு பிளேஸை தாங்க வந்து எடுத்துருந்துச்சு. இவ்வளோ நாள் ஏன் இதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கடுப்பாக இருந்தது. ஒரு ஷெல்ஃபையே இந்த 2 பாக்ஸில் அடங்குற திங்ஸை வச்சு நான் வச்சுருந்துருக்கேன் இவ்வளோ நாளாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிக்காத மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக்கெட்டு நிறைய பேர் வச்சு கொடுப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி அதை அதுக்கு மேலேயே வச்சுட்டேன். அப்புறம் இந்த தட்டும் யாரோ வந்து கொடுத்தாங்க, தெரில. அதுக்கு மேலே அந்த வேல்மாரல் வச்சேன். பார்த்திங்கன்னா இத்தினூண்டு இடம் தான் அது ஆக்குப்பை பண்ணுச்சு. அதை தவிர மற்ற எல்லா இடமும் ஃப்ரீ தான். இன்னும் கொஞ்சம் இடம் மட்டும் இந்த சாம்பிராணி இதெல்லாம் வைக்கிறதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த சாம்பிராணி வந்து நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எங்கள் அப்பா தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அவங்க தான் வாங்கியும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த வேலை வந்து இந்த மிக்சியை மாற்றுற வேலை. இந்த ப்ரெஸ்டீஜ் மிக்சி வந்து நான் கல்யாணம் ஆகிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தேன். நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து நான் ஒரு மிக்சி வச்சுருக்கேன் அப்படின்னு அதை காமிக்கவும் எனக்கு இது மேலே இந்த ஆசை போயிடுச்சு. ஸோ இதை வந்து பேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன், எனக்கு புது மிக்சி தாங்கன்னு சொல்லிட்டு இதை போன தடவை வீட்டிலேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால என் ஹஸ்பண்ட் வச்சு அதை பேக் பண்ணி மேலே வச்சுட்டு இப்போ இந்த நியூ மிக்சியை வந்து அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் 2 பேரும் சேர்ந்து. திட்டிகிட்டே இருந்தார், உனக்கு இது தான் வேலையை, அதை மாற்றி இதை மாற்றி பழசை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து புதுசாக வாங்கிட்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் என்னவோ தெரிலங்க, இந்த மிக்சியை பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துருச்சு. ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாடி பாருங்களேன் எவ்வளோண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் 2 பேருக்குன்றனால கண்டிப்பாக இது போதும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எனக்கு வந்து நான் ப்ராப்பராக எடுத்துருக்கேனா என்னெல்லாம் தெரியல. ஃபுல் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.